அதிவேக சூறாவளி புயல் வேக கார் ரேஸ். முதல் பரிசு இத்தனை கோடியா? இந்த கார் ரேஸ்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, தெற்காசியாவிலேயே முதல் முறையா நடைபெற ஸ்ட்ரீட் நைட் ரேஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கார் ரேஸ் ஆனது இரவு நேரத்தில் நடத்தப்படுவது, அதுவும் தெருக்கள், அதாவது நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சாலைகள் நடத்தப்படுவது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கார் ரேஸ்ல பயன்படுத்தக்கூடிய கார் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, குறிப்பா அந்த F4 சாம்பியன்ஷிப்ல பயன்படுத்த போற கார் FIA ஹோமோலோகேட்டட் Gen 2 மைகேல் F4 கார் அப்படிங்கிற கார் தான் பயன்படுத்த போறாங்க. இது ஏற்கனவே பிரெஞ்ச் F4 சாம்பியன்ஷிப்ல பயன்படுத்தி இருக்காங்க. இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா அல்பைன் 1.3 லிட்டர் டர்போ சார்ஜர் இன்ஜின் அப்படிங்கிற இன்ஜினை கொண்டு இயங்குறதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 220 கிலோமீட்டர் ஸ்பீட் அளவுல பயணிக்குன்னு சொல்லப்படுது. இந்த சாலையில தான் அந்த கார் எல்லாம் சீறி பாய போகுது அப்படின்னு இப்ப சொல்லும் போதே எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு. இந்த போட்டிகளை எப்படி வழங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ரேசிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு வழங்குறாங்க. இந்த இந்தியன் ரேசிங் ஃபெஸ்டிவல்ல வெவ்வேறு போட்டிகள், அதாவது 2 வெவ்வேறு விதமான போட்டிகள் நடைபெறுது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் F4 சாம்பியன்ஷிப் அப்படின்னு வழங்கப்படுது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரேசிங் லீக் அப்படின்னு குறிப்பிடப்படுது, IRL அப்படின்னு. இந்த இந்தியன் F4 சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்ல இருந்து இந்தியன் பிளேயர்ஸ் வரைக்கும் தனித்தனியா பங்கெடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு டிரைவர் மட்டும் தான் அதுல வந்து பங்கெடுத்து வண்டியை ஓட்ட முடியும். இட்ஸ் a சிங்கிள் டிரைவர் மோட்டார் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா IRL பொறுத்த வரைக்கும் இது சிட்டி பேஸ்ட் பிரான்சைஸ் லீக் அப்படின்றாங்க. இந்த லீகை பொறுத்த வரைக்கும் 8 அணிகள் பங்கு பெறாங்க. அந்த 8 அணிகள் வந்து தங்களுக்குள்ளாக மோதி வந்து வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுல F4 சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதுல வெற்றி பெறக்கூடிய நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா FIA வினுடைய சூப்பர் லைசன்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. மோட்டார் ஸ்போர்ட்லயுமே வந்து பல வீரர்களை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற யதார்த்தத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் யாரெல்லாம் வந்து மோட்டார் ஸ்போர்ட்ல தமிழகத்துல இருந்து போய் பங்கெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நரேன் கார்த்திகேயன் ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர். இந்தியாவிலிருந்து முதல் முறையாக ஒருத்தர் வந்து F1 ரேஸ்ல போய் பங்கெடுத்தாருன்னா அது நரேன் கார்த்திகேயன் தான். ஒரு சிங்கிள் டிரைவர் மோட்டார் ஸ்போர்ட்ல போயிட்டு, அதுவும் F1 ரேஸ்ல போயிட்டு, ஒரு சுப்பீரியரான ஒரு ஸ்போர்ட், அதுல அப்படியான ஒரு விஷயத்துல வந்து ஒரு பங்கெடுத்திருக்காரு. தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் கோயம்புத்தூர்காரர் அப்படின்னும் போது உள்ளபடியே பெருமை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், நடிகர் அஜித் குமார் வந்து ஒரு பக்கம் ஆக்டரா இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் கார் ரேசர் அப்படிங்கிற அடையாளத்தை அவர் எப்பொழுதுமே சுமந்து கொண்டிருந்திருக்கார். அவர் என்னெல்லாம் வந்து பங்கெடுத்துக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஃபார்முலாவிலே வந்து பாத்தீங்கன்னா BMW சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்துகிட்டு இருந்திருக்காரு. ஃபார்முலா 2ல வந்து 2 இந்திய வீரர்களோடு சேர்ந்து இவருமே வந்து ஒரு டீமா வந்து பங்கெடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேரை குறிப்பிட்டுட்டே போலாம். இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்வின் சுந்தர் அவர்களை வந்து குறிப்பிடலாம். இப்படி வந்து நிறைய பேர் வந்து தங்களுடைய பங்களிப்பை வந்து தமிழகத்துல இருந்து செஞ்சிருக்காங்க. இப்படியான போட்டிகள் வந்து இங்க நடத்துவதன் மூலமாக இன்னும் கூட வந்து இந்த ஸ்போர்ட் வந்து விரிவடையும், மக்கள் கிட்ட போய் சேரும் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கையா இருக்கு. சமீபத்தில் நரேன் கார்த்திகேயன் வந்து இது குறித்து பேசியிருந்த பொழுது உள்ளபடியே இங்க வந்து இப்படியான ஒரு ஸ்ட்ரீட் சர்க்கியூட் அமைச்சு போட்டிகள் நடைபெறுவது மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா இதை தாண்டி வந்து எப்படி வந்து ஒரு கிரிக்கெட் வந்து இங்க பார்க்கப்படுதோ, எப்படி ஒரு ஃபுட்பால் வந்து பார்க்கப்படுதோ, அந்த மாதிரி வந்து மோட்டார் ஸ்போர்ட்டுக்கும் வந்து நிறைய பேர் வரணும், நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பங்கெடுத்துக்கணும், அதற்கு வந்து மக்களுடைய வெளிச்சம் வந்து கிடைக்கணும், பொதுமக்கள் வந்து இதை கவனிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு. அந்த வகையில் ஒரு முயற்சியா எடுக்கப்படுது. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. என்னன்னாக்கா, இப்போ வந்து இந்த F4 ரேஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நேஷனல் லெவல் சாம்பியன்ஷிப். ஃபார்முலா ரேஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கட்டங்கள் இருப்பதா சொல்லப்படுது. ஃபார்முலா 1, ஃபார்முலா E, ஃபார்முலா 2, ஃபார்முலா 3, ஃபார்முலா 4னு போய்கிட்டே இருக்கு. அது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் தொடங்கி இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப், ரீஜனல் சாம்பியன்ஷிப், நேஷனல் சாம்பியன்ஷிப்னு பல்வேறு கட்டங்கள்ல நடத்தப்படுது. இதுல சுப்பீரியரான சில விஷயங்கள் இருக்கு. ஃபார்முலா 1ங்கிறது வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், அதாவது பாத்தீங்கன்னாக்கா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான வீரர்கள் பங்கெடுக்கக்கூடிய ஒரு போட்டியா இருக்கக்கூடிய சூழல்ல இது ஒரு நேஷனல் சாம்பியன்ஷிப் அளவுக்கு இருந்தாலுமே கூட இங்க F4 சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது நடைபெற போதான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தா. அதுல 12 பேர் வந்து பங்கெடுக்க போறாங்க. இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வந்து இங்க பங்கெடுப்பதன் மூலமாக உண்மையிலே கார் ரேஸ்க்கு நிறைய கிரேஸ் இருக்கக்கூடிய பல நாடுகள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய நாட்டில இருந்து வந்து இங்க யாராவது பங்கெடுத்துக்கு வந்தாங்கன்னா நிச்சயமாக வெளிநாட்டில இருந்து இங்க ரசிகர்கள் வந்து பார்க்கக்கூடியதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு.